श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, 8ஆம் பதிகம், 8ஆம் பாசுரம். ஆனானாயினான் மீனோடேனமும் தானோனெண்ணில் தானாய சங்கே. ஆனான் ஆனாயன் மீனோடு ஏனமும் தான் ஆனான் எண்ணில் தானாய சங்கே. ஆண் ஆயன் ஆனான் பசுமேக்கும் இடையன் ஆனான் மீனோடு ஏனமும் தானானான். மத்சாவதாரம் வராக அவதாரம் முதலான அவதாரங்களை தான் செய்தான் எண்ணில் எண்ணுமிடத்து. தானாய தானெடுத்த அவதாரங்கள் சங்கே சங்கே என்றும் கணக்கை உடையவனே, அதாவது அபாரம் என்றபடி என்பதாக இப்பாசுரத்தினுள்ள சொற்களுக்கான விளக்கம் அமைந்துள்ளது. இப்பாசுரத்தில் ஆழ்வார் கண்ணனாக அவதரித்த அந்த அவதாரத்தை கூறினார். அத்தோடு நிற்கவில்லை, அவருக்கு முந்தைய காலத்திலே நிகழ்ந்த அவதாரங்களான வராகாவதாரம் மத்சாவதாரம் ஆகியவையும் அவர் கண்முன்னே தோன்றியது. அதன் காரணத்தினாலே ஆழ்வார் இப்பாசுரத்திலே ஆனாயன் மீனோடு ஏனமும் தானானான் என்று 3 அவதார விசேஷங்களை அருளிச் செய்துள்ளார். இப்பொழுது இப்பாடலின் முழு விளக்கத்தை நாம் அனுபவிப்போம். என்னை அகப்படுத்திக் கொள்வதற்காகவே எம்பெருமான் பல அவதாரங்கள் செய்தான் என்கின்றார். யாருக்காக எம்பெருமான் பல அவதாரங்கள் எடுத்தான்? நம் உலகத்தில் உள்ள பல உயிரினங்களுக்காக. ஆனாலும் கூட ஆழ்வார் இங்கே எப்படி அருளிச் செய்கின்றார் என்றால், அந்த அவதாரங்கள் எல்லாமே ஆழ்வாருக்காகவே என்பதாக ஆழ்வார் அனுபவிக்கின்றார். அவ்வாறு அவன் செய்த அவதாரங்களுக்கு ஓர் எல்லை இல்லை என்பதைத்தான் தானாய சங்கே என்கின்றார். சங்கு என்பது லட்சம், கோடி, கோடி கோடி போன்ற மிகப்பெரிய எண். அந்த எண்ணுக்கு ஒரு எல்லை இல்லை. அப்படிப்பட்ட அவதாரங்கள் எடுத்தான் எம்பெருமான் என்கின்றார். எதற்காக அப்படியே அவதாரங்கள் எடுத்தானாம்? ஆழ்வாரை தன்வயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தால் தான் இவ்வுலகத்திலே பல அவதாரங்கள் எடுத்தான் எம்பெருமான் என்கின்றார். பசுக்களை காப்பாற்றும் ஆயன் அவன் ஆனான். பசுக்களின் நாதன் சிறையிலே பிறந்து இடைக்குளத்திலே வளர்ந்து அந்த குலத்திற்கு ஏற்ப பசுக்களை
காப்பாற்றி நின்றான். அத்துடன் நின்றானா என்றால் இல்லை என்கின்றார். முதலில் கிருஷ்ணாவதாரத்தை உரைத்தார். அவன் அயர்வரும் அமரர்களின் அதிபதியாக உள்ள போதிலும் அனைத்தையும் நியமிப்பவன் என்ற காரணத்தினால் தன்னால் நியமிக்கப்படும் மீன் போன்றவையாகவும் அவதாரம் கொள்ள விருப்பம் கொண்டான். ஆகவே அவற்றை ஒத்த பிறவிகள் எடுத்தான். அவன் மீன், வராகம் போன்ற அவதாரங்களை ஒன்றாக எடுக்காமல் வரிசையாக ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்தான். ஆனாலும் ஆழ்வார் இங்கே மீனோடு ஏனம் என்று ஒன்றாக அவதாரம் எடுத்தது போல் ஏன் கூறினார் என்றால், அவதார விஷயத்திலே ஆழ்ந்த அனுபவம் செய்துவிட்டால் பதற்றம் அடைந்து ஒன்றாக எடுத்தான் என்று கூறினார் போலும் என்று பூர்வாச்சாரியர்கள் உரைக்கின்றார்கள். இவன் வடிவம், செயல், சொல் ஆகியவை அந்தந்த பிறவிக்கு மேலோங்கியே உள்ளன. மத்ஸ்யம், கூர்மம் மற்றும் கிருஷ்ண அவதாரங்கள் மூலம் மிகப்பெரிய சாஸ்திரங்கள் வெளிப்பட்டதால் இவை வித்யா அவதாரங்கள் எனப்படும். மத்ஸ்ய அவதாரத்திலே மது போன்றவர்களுக்கு உபதேசம் செய்தான். வராக அவதாரத்திலே ஸ்ரீ பூமாதேவிக்கு உபதேசம் செய்தான். கிருஷ்ணனாக நின்று உலகத்திற்கு நம்போன்ற சேதனர்களுக்கு கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்துப் போல நமக்கு உபதேசித்தான். இந்த அவதாரங்களை காணும்பொழுது அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக நின்றது கிருஷ்ணாவதாரத்தில் மட்டுமே வெளிப்படுவதால் அதனை முதலில் ஆழ்வார் அருளிச் செய்தார் போலும். இவை அனைத்தும் என்னிடம் அவனுக்கு ஏற்பட்ட அளவு கடந்த அன்பின் காரணமாகத்தான் என்கின்றார். அதாவது அவதார நோக்கங்கள் அனைத்துமே ஆழ்வாருக்காகவே என்பதாக இப்பாசுரத்தில் ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொளியை செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.